அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமண பொருத்தம் பார்க்கும்போது சில கடைப்பிடிக்க வேண்டிய விதிமுறைகளை பற்றி பார்ப்போம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சில ஜோதிடர்கள் நம்மளே சில இன்றைக்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள், திருமண வயதில் இருக்கக்கூடிய கன்னிகள், அதாவது பெண்கள், இவங்களுக்கு தான் நிறைய பாதிப்பு வருது இந்த திருமண பொருத்தம் விஷயத்தில். இதில் ஒரு சில நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா, இந்த மூல நட்சத்திரம்னா, இந்த மூல நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா வந்தால் மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மூல நட்சத்திரத்தில் எத்தனாவது பாதம் 1 2 3 4 பாதம் இருக்குது. அது எந்த பாதம் ஆகாதுங்கிற விஷயத்தை தான் நம்ம ஜோசியர்கள் சொல்லி அந்த மாதிரி உள்ள விஷயங்களை அகற்றி அந்த பெண்களுக்கும் நம்ம ஒரு வாழ்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய வேண்டுகோள். இப்போ திருமண பொருத்தம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும்தான் மாமனாருக்கு ஆகாது. இப்போ 1ஆம் பாதம் எங்கே விழுகும்? அஸ்வினி, அதாவது நவாம்சத்தில் எங்கே விழுதுன்னா நேசத்தில் விழுகும். அப்போ 1ஆம் பாதத்தில் மட்டும் வரக்கூடிய அந்த நட்சத்திர அமைப்பு, அந்த நவாம்சத்தில் வரக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய நட்சத்திரத்திற்கு தான் அங்கே ஒரு பீடை கொடுக்குது, தொந்தரவு கொடுக்குது அப்படிங்கிறது ஜோதிடர்களுக்கு தெரிந்த விஷயந்தான், தெரியாத விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மூல நட்சத்திரமாகவே அது எத்தனாவது பாதம் கூட பார்க்காம மூல நட்சத்திரமாக மாமனாருக்கு ஆகாதுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்போ 1ஆம் பாதம் மட்டும்தான் அதுக்கு விதிவிலக்கு. அதே மாதிரி அதுலேயும் மூல நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்து மூல நட்சத்திரம் 4ஆம் பாதமாக வந்தால் அதுவும் பார்த்திங்கன்னா தோஷம்தான். ஸோ இந்த மாதிரி இந்த 2 விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்து அவங்களுக்கு சொன்னோம்னா சிறப்பு இருக்குது. அதேமாதிரி சில பேர் இந்த ஆண்களுக்கு மூல நட்சத்திரம் இருக்குது, அப்போ அது தோஷமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் தோஷம் கிடையாது. அந்த மாதிரி இப்போ ஆண்களுக்கு எந்த நட்சத்திரமும் தோஷம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே சொல்லணும். அதேமாதிரி சந்திரனும் குருவும் சுக்கிரனோடு சேர்ந்தாலும் பார்க்கப்பட்டாலும் மூல நட்சத்திர தோஷம் நிவர்த்தி உண்டு. அதை கண்டிப்பாக சொல்லணும். ஜோதிடர்களாகிய நாம் மூல நட்சத்திர ஜாதகருக்கு சந்திரனும் குருவும் சேர்க்கப்பட்டாலும், சந்திரன் குரு சேர்ந்து இருந்தாலும், பார்க்கப்பட்டாலும் அந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு விதி விலக்கு உண்டு அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே எடுத்துக்கணும். அடுத்து பார்க்க போகிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆயிலி நட்சத்திரம். இந்த ஆயிலி 1ஆம் பாதம் மட்டும்தான் மாமியாருக்கு ஆகாது. அதேமாதிரி மற்ற பாதம் 2 3 4 தோஷம் கிடையாது, சரிங்களா? இதுவும் பார்த்திங்கன்னா இந்த பெண்கள் விஷயத்தில் பாதிப்பான விஷயந்தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அதேமாதிரி விசாகம் 4ஆம் பாதம் மட்டும் மைத்தினருக்கு ஆகாது. அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லணும். அதேமாதிரி கேட்டை வரக்கூடிய 1ஆம் பாதம் மட்டும் மூத்த மைத்தினருக்கு ஆகாது, சரிங்களா? மற்ற 2 3 பாதங்கள் தோஷம் கிடையாது. அதேமாதிரி எந்த நட்சத்திர தோஷமும் ஆண் ஜாதகத்தில் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு தோஷம் ஜாதகத்தில் கிடையாது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம எடுத்து சொல்லி அவங்களுக்கு நம்ம நிறைய விஷயத்தை விழிப்புணர்வு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா சிறப்பாக இருக்கும். அதுமாதிரி செவ்வாய் தோஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா செவ்வாய் தோஷம் இருக்குங்க. திருமணம் செவ்வாய் தோஷம் இருக்குது. 2 4 8 12 இருந்தால் மட்டும்தான் செவ்வாய் தோஷம். அந்த செவ்வாய் தோஷத்தில் விதிவிலக்குகள் உண்டு. குருவோட வீட்டிலேயோ, சுக்கிரனோட வீட்டிலேயோ, கடகத்திலேயோ, சிம்மத்திலேயோ இருந்தாலும் அந்த செவ்வாய் தோஷமானது அது நிவர்த்தி, அதாவது அது பார்த்திங்கன்னா செவ்வாய் நிவர்த்தி ஆகிவிட்டார் அப்படிங்கிற விதி தான் உண்டு. ஸோ அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பார்க்கணும். இது யார் எதுக்கு பார்க்கணும்? நட்சத்திரத்துக்கு பார்க்கணுமா, ராசிக்கு பார்க்கணுமா, லக்னத்துக்கு பார்க்கணுமா அப்படின்னுலாம் அது இருக்குது. லக்னத்துக்கு தான் நம்ம தோஷத்தில் எடுத்துக்கணும் மொழிய, ராசிக்கோ சுக்கிரனுக்கோ பார்க்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? இதை எல்லாமே நம்ம கணக்கில் வச்சுக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம தோஷ நிவர்த்திகள் ஏன்னா இந்த மாதிரி உள்ள நிறைய ஜாதகர்கள் பார்த்திங்கன்னா, எனக்கு தோஷம் இருக்குது, திருமணம் ஆகலை அப்படின்னா, அவங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா அவங்களோட நடப்பு தசாபத்தி உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் முதல்ல. அதில் பார்த்துட்டு அதுக்கான இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான நிவர்த்தி கொடுங்க, பரிகாரம் கொடுங்க. அது கோயில் குளத்துக்கு போக சொல்கிறது, ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் அதை செய்கிறது, பல்வியல் பரிகாரங்கள் கொடுக்கறது, தெய்வ அனுகூலம் கடாட்சம் கொடுக்கறது, இது எல்லாமே அவங்களுக்கு நிவர்த்தி தரக்கூடியது தான். ஸோ இந்த மாதிரி பார்க்க போனால் நிறைய முதிர்கன்னிகளினோட இந்த திருமணம் ஆகாத விஷயங்களை நம்ம நிவர்த்தி கிடைக்கும். சரி, நிறைய நாள் ரொம்ப நாள் ஆச்சுங்க, நீண்ட நாள் ஆச்சுங்க, என் பொண்ணுக்கு ஒரு 30 வயசு ஆச்சுங்க, கல்யாணமே ஆகலைங்க, அவங்களுக்கு ஒரு நிவர்த்தி, வாழ்வியல் ரீதியாக ஒரு நிவர்த்தி கொடுக்கணும் அப்படின்னா திருமணம் ஆகாத பெண்ணை வீட்டின் வடமேற்கு அறையில் இருக்க கிழக்கு பார்த்து தலை வைத்து படுக்க வேண்டும். இது நிவர்த்தி தருது, 100% நிவர்த்தி வருது. நீங்கள் உங்களோட ஆய்வில் எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி உள்ள ஜாதகரை அந்த வடமேற்கு அறையில் கிழக்கு தலை வைத்து வாஸ்து சாஸ்திரப்படி படிக்க வச்சோமா
அவங்க தூங்குனாங்கன்னா அவங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறுது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.